ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மனோ வைட்டி பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிசைல் டைக்கூன் தான் பார்க்க போகிறோம். ஏதோ கண்ணில் தென்பட்டுச்சு, சரி ஏதோ நம்மளுக்கு கிடக்கட்டும். சரி வாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஸ்டக் ஆகுது, அவனை உள்ளே வரான். எவனோ சர்வருக்குள்ளே என்ட்ரானோன்னே எனக்கு இப்படி லேக் ஆகுது. நான் எவ்வளோ பெரிய கையாக இருப்பான். நான் எப்படி வரேன் இருந்துட்டு போட்டோம். அவைலபிள் ஃபார் யுவர் ஷீல்டு. ஓ, ஷீல்டு கம்மியாக தான் இருக்குமா? சரி டக்கு டக்குன்னு நல்லா வாங்கிடலாம். பார்த்திங்கன்னா இதை வாங்கிக்கலாம். கொஞ்சம் காசு தான் அதிகமாக ஜென்ரேட் பண்ணு அர்த்தம். இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. காசு ஜென்ரேட் பண்ணது. அதுக்கப்புறம் யாராச்சும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, அதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன பண்ணணும் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே காசு ஏறணும். நல்லா சரி நல்லா சரி. இது என்ன ஸ்டோரேஜு? ஓ புரிஞ்சு போச்சு. லான்ச்சர் ராக்கெட்ஸா? போடி, இது வாங்கணும் கைஸ். இது நம்ம இந்த வீடியோ எண்டாகிறதுக்குள்ளே இல்லையா இந்த பாட்டு. என்னங்க ப்ரைவேச்சர் வாங்கி தான் ஆகணும் போல இருக்குது. காசு கேட்குறேன் நானும் பார்த்துச்சா வாங்க வேணான்னு நினச்சா இவங்க இவ்வளோ லேகு போடுறான். இங்கே கடை இங்கே அவனுக்கு எதிர்த்தாப்பில் கிடப்பா இங்கே வேறு. ஓகே ஓகே நைஸு 50 ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே தான் பத்து ஹிட்ஸ் இங்கே தான் நம்ம என்ன ராக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு ராக்கெட் வாங்குவோன்னா, ஏன்னா எனக்கு இன்னும் 4.5 நிமிஷத்துக்கு சாலிடாக 4.5 நிமிஷத்துக்கு நமக்கு வந்து ஷீல்டு பாயிண்ட் இருக்குது. அதனால் நம்ம கடையாக வாங்கி திணிக்கலாம். ஆனால் சன்செட் விழா வாங்கிக்கலாம். சன்செட் விழா வாங்கினேன்டா. வாங்கலையா? வாங்கிட்டேன். அங்கே போ. சூப்பர், நைஸ் பிளேஸு. ப்ளேஸ் ஆகுடா. ஏன்டா படுத்துறீங்க? ஏன் ப்ளேஸ் ஆக மாட்டேங்கிறாங்க? ஒரு தள்ளிக்கணுமா? ஓகே, ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நான் அங்கே வச்சு பார்க்கோர்லாம் பண்ணலாமா? அந்த என்னடா குரங்காட்ட ஏறுற? இங்கே பாருங்க கைஸ், குரங்கு. இதுலேயே ஏறலாமா? ஓகே, ஏறிப்போமா. இதில் ஏற முடியல. என்னடா அது? ஏறுறாங்க கைஸ். அப்போ பெரிய பில்டிங்லாம் வச்சு பெரிய பில்டிங்லேருந்து வேவ் பார்க்கலாம். இருங்க, பக்கத்து பேசுகிற மாதிரி பார்த்துக்கலாம். பச்சக் இங்கே நீந்துறாங்க. இங்கே பாருங்க. ஏன்டா காசு ஏற மாட்டேங்குது? வாட் தி ஹெக் ப்ரோ வெளிலவா? எப்பாடி கொஞ்சம் சூரிய ஆட முடியுமா? பண்ணுறது முடியாத போலக்கு. நைஸு. இங்கே வாருங்க, ஃபுல்லாக இந்த கார்பேஜில் வந்துட்டு எதுவும் இல்லை போலக்கு. வெறும் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் வச்சுருக்கோம். என்ன வச்சுட்டு எங்கே ஏஃப்கே போயிட்டானா? நம்ம இதில் ஏறுவோம் கைஸ். ஏற முடியும். நான் கண்டுபிடிச்சது இதுதான், ஏற முடியும் நம்மளால். அதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இடையிலே எனக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு கட் ஆகிடுச்சின்னு பார்த்தா ரெக்கார்டிங் சேர்ந்து கட் ஆகிருக்கு கைஸ். அது எப்படி கட் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. சரி, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணோம், அதோடு அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 26K இருக்குது. இந்த 26K வச்சு என்னென்ன வாங்க முடியும்னு பார்ப்போம். வரீங்களா? அப்படி என்னத்தை கழட்ட முடியலன்னு பார்ப்போம். சைடு மோட்டல். ஓ, சீசைடு மோட்டலா? நமக்கு ஏட்டா அப்படி போய் தொலைகிற. சரி, பார்த்தீங்கன்னா இது 6 செகண்டுக்கு 590. ஆனால் இது பார்த்திங்கன்னா சோலார் இன்கம் பிளான்ட்டு 4 செகண்டு கைஸ். ஐ திங்க் இதான் வருது. அது 6 செகண்டுக்கே 590. இது 4 செகண்டுக்கே பார்த்திங்கன்னா 560. இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இப்போ எது பெஸ்ட்டுன்ட்டு. இதுதான் பெஸ்ட்டு. 6 செகண்டுக்கு தர வேண்டிய 590, அதாவது 12 செகண்டுக்கு தர வேண்டிய காசு. ஏதோ அப்படி போனால் நாங்கள்
அப்படியே எக்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு டபிள்யூ இன்ட்டுன்னு போக வேண்டி தான். இப்படியே போய்ட்டு இருந்தால் கேம் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது? சரி பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசுகிற சாக்கில் எனக்கு 15,000 சேர்ந்துச்சு. இப்போ தான் ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கி வச்சுப்பேன். இது ஏன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது திடீர்னு நமக்கு அட்டாக் பண்ணிட்டானுங்கன்னா நம்ம அதுக்காண்டி நான் வாங்கலை. ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எங்கிட்டா ஓப்பனிங்க சார்? இல்லை சார், ஃபஸ்ட்டு பர்சன் தான் காட்டுவீங்களாடா? ஓ சாரி, நான் தான் தெரியாமல் வச்சுட்டேன். ஏக்கா பார்த்தேன். ஓ ரிட்டன் ராக்கெட் சாரி சி, நான் அதை எடுத்தோன்னே எல்லாம் வந்துடும் நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு, அதுதான் எதுக்கு தெரியுமா வச்சேன்? அப்படி போய் வேவ் பார்க்கறது தான். என்னடா வச்சுருக்க? இவன் நல்லா லைனாக வச்சுருக்கானுங்க. ஒன்று இவன்ட்ட நம்மளால் வம்பு வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டே ஜூம் போடுறா சட்டி ஜூம் போட மாட்டேங்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஜி ஏ ஒரே ஸ்டார்ட் பண்ணி விட்றாதா? மாடாட்டம் வச்சுருக்கான் எல்லாத்தையும். கிராஃபிக்ஸா நான் இப்படி வச்சுட்டே போவோம். இங்கே எவனும் இருக்கான், ஆனால் இங்கே எவனும் இல்லை. சாரி ரிப்லாட் இவன்ட்டு நம்ம போர் வச்சுக்கலான்னு நினைக்கக்கூடாது. பின்ன போர் வச்சு லாஸ்ட்டாக நம்ம சாகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சரி நம்ம இப்படி வச்சுப்போம். இப்படி உழவு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மகிட்ட 30,000 சேர்ந்துருச்சு. இந்த 30,000 வச்சு என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ பேங்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. குட் 11 செகண்ட்ஸுக்கு 600னா 1200 ஒரு நிமிஷத்துக்கு. சரி எக்காமே கணக்கு போடக்கூடாது. ஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் அங்கே பேசாமல் 10,000 ஒரு பில்டிங் வாங்கிடலாமோ? தப்பன்ட்டியே எவனை தான் சொன்னேன், இந்த சன்செட் விழாங்கிறவங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எக்ஸ்சேஞ்ச் டவரு லொசுக்குன்னு இருக்குது. சரிலாம் பார்ப்போம். லீட்ரு போடல பார்ப்போம். இல்லை பார்க்க வேணாம். ஏங்க மனசுனாங்க இவனுங்களா? நான் வெறும் 16 மில்லியனுச்சு 16 கேக்க முக்கிட்டு இருக்கேன். எவ்வளோடா ஜெயிச்சிருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட்ஸே அடித்து வச்சுருப்பானுங்க. இல்லைனா பெருமை, நானும் தான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அடிச்சு வைப்பேன். சரி என்னது மணி ராக்கெட் லான்ச். எவ்வளோ ராக்கெட் வந்து ஒரு ரிச்சஸ்ட் ராக்கெட்டில் லீடர் போர்டில் வரணும்னு ஆசைப்பட்டக்கூடாது. அதுக்காண்டி தான் காமிச்சேன். மனுஷனாங்க அவனுங்களா? கோடியாக அமுச்சு வச்சுருக்கானுங்க. வாங்க இதில் பார்க்கவுட் பண்ணிகிட்டு இருப்போம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ், நம்ம அடுத்தடுத்து என்னென்ன கேம் ப்ளே பண்ணலான்ட்டு. இது அப்லோடு ஆகுமா? அப்லோட் ஆனது சரி ஒன்று அப்லோடு பண்ணுறத நீங்கள் பாருங்கள். பார்த்து பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு லைக்கு, அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இது சும்மா உங்களோட இந்த பேர் என்னடா சொல்லுவாங்க, அது என்னமோ சொல்லுவாங்க, அது அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. அது என்னென்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஐயோ தொண்டையில் நிற்கிது, வாய் வழியாக வரமாட்டேங்குது. சரி இருக்கட்டும். இந்த ஆர்கேடு கைஸ் இது ஒர்த்து இல்லை கைஸ். இங்கே பாருங்கள் 5 செகண்ட்ஸுக்கு 570 கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா 11 செகண்டுக்கு 600 தருது. இது 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கம்மியாக தரும். 10 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 570 0 5 10 லீவ் ஆயிட்டா ப்ரோ நானா நூபு ப்ரோ. நான் அடிச்சிட்டாங்க. நான் அவனுக்கு என்னங்க ட்ரோவம் பண்ணேன்?
யார் யாருக்கு சண்டை இருந்துச்சு? இவன் தானே ஈமன். யமன் வேஸ்டார் இவங்க எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. கைஸ் 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 பரவாயில்ல, சண்டை போடுறா. எங்கடா இருக்கு சட்டி தலையா? எங்கடா என் பேஸு? ஜூம் அவுட் பண்ண. அந்த நாய் எனக்கு போட்டு தரீங்க தானேக்கா? ஏண்டா நான் என்ன பண்ணேன்? உன்னை என்ன ஏன்டா இவ்வளோ வச்சுட்டு சுற்றிட்டு வச்சுக்கோ. யூ வில் லூஸ் 3% ஆஃப் யுவர் மணி. அது முடியாது. என் காசு பாதி போகணுமாங்க? எப்போடா அவன்கிட்ட சண்டையே போடலடா. டேய் சண்டையே போடலடா அவன் கூட. இல்லை எப்படி நான் வெளில போயிட்டேன். கைஸ் 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 எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறக்காண்டி நான் மறுபடியும் வேறு சர்வர் வந்துட்டேன். லிட்ரலி எனக்கு நிறைய காசு தந்துட்டு இருந்த எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. நீ எங்கே போனால் நல்லாவே இருக்க மாட்டா. கேடுகட்ட எதிர்மறைக்கு பெயரச்சவங்க அவன். ஏன்னா அந்த ஆர்கேடு கேஷ் ஷிட் 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 தேங்க்யூடா. அவன் பண்ணது எனக்கு நல்லது நடந்து போச்சு. இது 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 என்னன்னு பார்ப்போம். இது நல்லா காசு தரும் கைஸ். அப்படியே போங்கடாங்கிட்டு எனக்கு ஒருத்தங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. டப்புன்னு வந்து போட்டு தள்ளிட்டான். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா இப்படி இருக்கீங்க? சத்தியமே ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி இந்த சர்வராச்சும் நல்லா இருக்கான்ட்டு பார்ப்போம். கைஸ் அப்படியே நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நோட் பண்ணேன். இங்கே ஃபங்க்ஷன் என்னமோ இருக்குது. இது என்ன பண்ணோம்? இதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. கைஸ் நான் சும்மா இங்கே டாஸ்க் கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னு உள்ள போய் பார்த்தா லைக் அண்டு ஃபேவரெட்டுன்னு போட்டுருந்துச்சு. சரி சும்மா கிளைமை கொடுத்தா கிளைம் ஆயிடுச்சு. ஓகே என்னது இன்ட்டு 2 மணி 5 மினிட்ஸ். ஓகே லான்ச் 3 ராக்கெட்ஸ் லிவ் வித்தின் ஷிப். ஓகே இதை வந்து நான் லான்ச் பண்ணணுமா? சரி கைஸ் நான் சும்மா இருந்ததுக்கு எனக்கு ராக்கெட் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. பிக்கப் பண்ணிக்கலாமா? சரி பிக்கப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எங்கடா போச்சு? ஏய் படுத்தாதீங்கடா, சோதிக்காதீங்கடா என்ன. கைஸ் அதுக்காக பார்த்தீங்கன்னா புது புது இது அது பேர் என்ன கடைகள் வாங்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஏன்டா தூக்குற? கேன்சல்டா. கைஸ் 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 நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன ஒருத்த அடிக்கிறான். போட்டான் வெடிகுண்டை போட்டான் என் மேலே. எந்தண்டா ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேன்டா. சொல்லுங்கடா போடுங்கடா. என்ன கைஸ் இப்படி பண்ணுறானுங்க? போடுங்கடா அடி. போட்டான் பரவாயில்ல போட்டுகிட்டே இருக்கானே. மனுஷன் ஜென்மாடா நீயா? யார் என்ன அடிக்கிறது? வலிக்குது வலிக்குது. போடுறானே வெடிகுண்டா போடுறானே. நெஞ்சு வலிக்குது கைஸ். இவன் சும்மா விட மாட்டேன்டா. கைஸ் நான் புதுசாக ஒரு இது வாங்கலான் இருக்கேன். இதை பார்த்தீங்களா 55,000 இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ரெசிடென்ஸ் வாங்கிக்க போகிறேன். போட்டானா வெடியா இல்லையா? பயமாக இருக்கி. அவனாச்சும் ஏதாச்சும் வெடிகுண்டை போட்டுருவானோன்ட்டு. அது போட்டோன்னே எனக்கு எப்படி அள்ளுதுன்னு மட்டும் பாருங்கள். காசு அள்ளுதுங்கிற மாதிரி இருக்கும். 11,000 அதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ எந்தளவுக்கு நம்ம காசு சம்பாதிக்க போகிறோன்ட்டு கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். கைஸ் மறுபடியும் தான் அந்த பையன் தான் கைஸ் சண்டை போட்டுகிட்டே இருக்கான் என் கூட. வார் டிக்ளேர்டுன்னு வந்திருக்கு. வார் டிக்ளேர்டுன்னா அவங்களுக்கும் சண்டையா இல்லை எனக்கும் அவனுக்கும் சண்டையா? சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. பார்ப்போம் மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? சரி அவன் எனக்கு இன்னும் காசு சேர்ந்துட்டே இருக்குது. காசு சேரு நல்லா சேரு, அப்போ தான் நிறையா இடத்த வாங்கி போட முடியும். காய்ஸ் நான் கொஞ்ச நேரம் தான் ஏஎஃப்கே போட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லட்சம் சேர்ந்துருச்சா. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு தான் வாங்க போகிறேன். பர்ச்சேஸு இன்னும் கொஞ்சம் சேர்ந்தால் இந்த எக்ஸ்சேஞ்ச் டவர் வாங்கிடலாம். ப்ளீஸ் இங்கே பாருங்கள். இது 72,500. இது 72,885. ரெண்டுத்துக்கு பார்த்தீங்களா
இது காசு அதிகமாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது காசு கம்மியாக இருக்குது, இது காசு கம்மியாக இருக்குது, ஆனால் நமக்கு நிறைய இன்கம் கிடைக்கிது. ஹெல்த்தும் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இன்கமும் கம்மியாக கிடைக்கிது, ஹெல்த்தும் கம்மியாக கிடைக்கிறது. இது வேஸ்ட்டு. அதனால் நம்ம இதை பர்ச்சேஸு போகிறோம். பர்ச்சேஸு ஓகே. இது எங்கே வைக்கலான்னு பார்ப்போம். நல்லா 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 சென்டரில் வைப்போம். சென்டரில் வச்சாச்சு. ஓகேவா? நைஸு. பார்த்தீங்கன்னா அங்கே வைப்போம். மூலையில் வச்சிடலாம். பேங்க்கை வந்து மூலையில் வச்சிடலாம். நான் அப்போ தான் மக்கள்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் நேரம் ஆஃப்லைன் போட்டதுக்கு இவ்வளோ கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஃப்லைன் போட்டால் அவ்வளோதான். நம்ம தான் இந்த சர்வர்லேயே பணக்காரனாக போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். வாங்க பார்ப்போம். டன் 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 டன். இங்கே ஒன்று வச்சுருக்கேன், சும்மா வச்சுருக்கேன். வாங்க அப்படியே பேஸ். ஏங்க இவன் என்னோட நூபுங்க. இவன் ஆஃப்டர் ஆல் இந்த குட்டி குழந்த என்கிட்ட வந்து வார் எடுக்கிறான். இந்த மாதிரி நூபு குட்டிங்க என்கிட்ட வார் எடுக்கிறது சகஜம்னா, இந்த மாதிரி டைமில் வீரர் சொல்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு போயிடணும். அவன்கிட்டவே சண்டை போகிறேன்னு போயிட்டு அவன் டக்குன்னு உள்ளேருந்து பெரிய மகன்லாம் எடுத்து வந்து என்ன போட்டானா, காத்திருந்து கழுகு பார்வை பார்த்து அடிச்சிடணும். அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வருவாங்கலாம். சால்ட் அவுட்டா? ஸ்டாக்கில் வருமாடா? அட்டே அன்லிமிட்டடு வாங்கி வாயில் போட்டுகிட்டே இருக்கலாம்னு நினச்சினே. ஓ ஷிட். ஓகே, என்னென்னா ஒரு நிமிஷம் தானே, ஜஸ்ட் 1 minute அவ்வளோதான். அதுக்கு தான் வச்சுருவீங்களா? இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். சரி, நல்லா நடுவில் வச்சாச்சு, பெரிய இடமா. சரி கைஸ், இன்னும் கொஞ்ச நேரம் நினச்சா நமக்கு 140 140K கிடச்சிரும். அதை வச்சு நம்ம இதே மாதிரி எங்கடா போச்சு பேங்க் வாங்கிக்கலாம். பக்கத்தில் வைக்கிறது நமக்கு டேஞ்சர். ஏன்னா பக்கத்தில் வச்சா ஒரே புல்லட்டில் டப்புன்னு முடிச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டியதான். காத்திருந்து ஆங்கல் போனதடி தான் கைஸ். இதுக்காண்டி காத்திருந்தேன். டைம் வந்து விட்டது. எங்கே ஸ்டாக்கே இதாக போகுதுங்க. நான் பேங்க் எங்கடா போச்சு? இங்கே இருக்கான். பர்ச்சேஸு வாங்கியாச்சு. ஆவோஜி இங்கே பாருங்கோஜி. நான் அந்த மூலையில் போய் வச்சுருவோம் கைஸ். மூளைக்கு வந்தாச்சு. இந்த மூலையில் போய் கரெக்டாக வச்சிடறா. வந்து போக மாட்டானா? இங்கே இரு. இது இருக்கிறதுல என்ன தப்பு? போய் இப்போ கைஸ் எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏமா ஒருத்தன் கை வச்சுருப்பான். கையை உடைக்கணும்ல. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒன்று ராக்கெட் செஞ்சு வச்சுக்க போகிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ராக்கெட் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு வந்து பார்க்கலாம் கைஸ். இப்போ என்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மணியை வச்சு என்ன பண்ண போகிறதுன்னு யோசிக்கிறீங்க. ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்க்க போகிறேன். காசு நல்லா தான் இருக்கும். சேட்டலைட் ஸ்டேஷன் ஃபேக்ட்ரி ஐ திங்க் வேஸ்ட்டுங்க. இப்படி பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க, வேஸ்ட்டு தான். ஐ திங்க் ஸோ. இது வாங்கிக்கலாம். இது வாங்கிட்டு இப்போ 20 அங்கே போய் நில்லு. அதுதான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்க போகிற மாதிரி. டான் 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 ராஜுபாய் வந்தாலே நின்றாலே போதும் டான்டா. கைஸ், அவனுக்கு கம்பேக் கொடுக்கலான்னா இவ்வளோ சேர்த்து வச்சேன் கைஸ். இவ்வளோ ராக்கெட் சேர்த்து வச்சேன். கடைசியில் அந்த பையன் ஓடி போயிட்டான். சட்டைக்கு இருந்துச்சுன்னா தைச்சு மடிஞ்சிடலாம் அப்படின்றது கைஸ். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் எவன்டாவன் தம்பி இப்போ ஏன்டா ஓடனான் இருக்கேன். நீ எனக்கு வார் டிக்ளேர் பண்ணுற வார் ப்ரெட்டி மச் குட்டியா இங்கே வராங்க. இருறாடி எங்கடா பார்த்து டிஃபென்ஸு. தம்பி வா, நீ 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 தயாராகு. அவனை இன்னைக்கு முடிக்கிறேன். வாரு எனக்கே வாரு. வரேன்டா வைக்கிறேன்டா, உனக்கு காப்பி வைக்கிறேன்டா. ஐயா டிக்ளேர் தான் பண்ணியிருக்கான், ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணனா தொலைஞ்சிரும்.
பச்சக் பச்சக் பச்சக். ஐயோ நான் ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கேன். பச்சக் ஏய் பச்சக் பச்சக் லச்சக். அவ்வளோதான் கைஸ். இன்னும் தயாராகிட்டு இருக்கு எனக்கு இன்னும். அங்கே பார்த்தீங்களா, இதுக்கு தான் அதிகமாக காசு ஊற்றி வச்சுட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். பார்த்தீங்களா என்கிட்ட எவ்வளோ இருக்குன்ட்டு. கைஸ் இந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மூமெண்ட் கிடச்சிருச்சு. சி கைஸ் தம்பி நல்லா இருக்கானோ. அண்ணனை காப்பாற்றணும். எப்படி அண்ணனை காப்பாற்றணும்டா. அப்கிரேட் பண்ணலாமா? போய்டா. அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் தெம்பில்ல. சரிண்ணா அப்படி சுற்றி வச்சுருவோம் கைஸ். அவன் வந்து அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்கணும். அவன் என்னை தொடுறதுக்கே பயப்படணும். சரிங்களா? எப்படி அவன் தொடுறதுக்குனே பயப்படணும். சரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து எப்படின்னா அட்டாக்கில் போயலாம். இது ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன் ஓகே எனக்கு ஓகே தான். நான் எடு எவனையும் விடக்கூடாது இன்னைக்கு அப்படின்னா பாரபட்சமே பார்க்கக்கூடாது கைஸ். பாரபட்சமே பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் கொளுத்தணும். எம்பிட்டு தைரியம் தான் என் மேலே கை வச்சுருப்பானுங்க. ஃபஸ்ட்டு சர்வரில் அடிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் சர்வர் வந்தேன். செகண்ட் சர்வரே அடிக்கிறானுங்க. அதனால தான் ரீகனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு செய்ய தரல. இவன் தானே ஸ்டார்ட் பண்ணான். அப்படியே பார்த்துட்டேன்னா கைஸ் அவன் என்னோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருக்கான். சரி கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸை முடிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு கோலோடு வந்திருக்கேன். பார்ப்போம் கைஸ். நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட நிறைய மிசைல்ஸ் எடுத்து நம்மளை அடித்தான்ல அவன் எங்கே இருந்தாலும் நாடு விட்டு நாடு கண்டம் விட்ட கண்டம் போய் அவனை அழிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ. பை.